ஓகே நாட்டு விடுவோம். அவ்வளோதானே. ஆமாம், தகரத்தை வச்சுக்கணும் மேலே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய மாலை வணக்கம். நீங்களே பார்த்துருப்பீங்க, கூண்டு கொண்டாந்து இப்போ தான் இறக்குறாங்க. அதுலேயும் நம்மகிட்ட ஒரு பழைய கூண்டு இருக்குது. அதுலேயும் புறாக்கள் அடையுது. இதுலேயும் புறாக்கள் இருக்குது. புறா ரொம்ப நாளாக கோழிக்கள் நம்மகிட்ட ரொம்ப இருக்கிறனால கூண்டு நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ தான் வந்து இறக்குறோம். மொத்தம் 8 ரூம் தான் இருக்குது. இதுவே ரேட்டு கூட வந்துருச்சு. அது ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பழைய கூண்டு, சரிங்களா. இது வந்து புது கூண்டு இப்போ தான் ஏற்கனவே ஒரு ரூபாய் கதவும் நல்லா அடிச்சிருக்காங்க. ஸோ இது 8 ரூம் உள்ளது. இதுவே ரேட்டு கூட வந்துருச்சு, ஓகேங்களா. இதுவே ரேட்டு கூட வந்துருச்சு எனக்கு. அதனால நான் வந்து 8 ரூமில் முதல்ல 10 தான் ஆர்டர் பண்ணேன். 1 2 3 4 5 6 7 8 ரூம் வந்துச்சு. இதுவே ரேட்டு கூட வந்துச்சு. வாங்க பின்னாடி போய் பார்க்கலாம். அப்படி இருக்கணும். இது முன்னாடி இப்போ பின்னாடி போய் பார்க்கலாம். நல்லா கூண்டெல்லாம் கீழே ஹைட்டு, நல்ல ஹைட்டு. இது இந்த பழைய கூண்டை கம்பேர் பண்ணுறது நல்லா ஹைட்டு, சரிங்களா. பழைய கூண்டை பாருங்கள், புது கூண்டை பாருங்கள். பழைய கூண்டை கம்பேர் பண்ணும்போது புது கூண்டை நல்லா ஹைட்டு. கீழே இதை கொடுத்துருக்காங்க. முன்னாடி போய் பார்க்கலாம். அவங்க பின்னாடி போகும். இது கூண்டு சைடு, இது பின்னாடி ஈரோடு மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கூண்டு. இந்த கூண்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஆக்சுவலி சாதா புறா, ஃபேன்சி புறா போட முடியாது. இது வந்து இதில் பழைய கூண்டில் வந்து ஃபேன்சி புறா நல்லா போட்டுக்கலாம். ஃபேன்சி புறா கண்டினியூ உள்ளது. இது வந்து சாதா புறா, ஹோம்ஒர்க், கர்ணா இதெல்லாம் போட்டுக்கலாம். அதனால் 8 ரூம் இருக்குது. முதல்ல 6 ரூம் தான் சொன்னேன். இப்போ 8 ரூம் நான் அடிக்க சொன்னேன். இதுக்கே ஒரு தொகை வந்துருச்சு. அதனால தான் நான் வந்து கம்மியாக அடிக்க சொன்னேன், சரிங்களா. நம்மள்ட்ட புறாக்கள் ரொம்ப அவ்வளோதான் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் கூண்டு அடிக்க சொன்னேன். நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த கூண்டு உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட், உங்கள் கருத்துக்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் போஸ். இது போல் நான் சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னும் வீடியோ முடியலை, ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம வந்து பாக்ஸை செட் பண்ணிடுவோம், சரிங்களா. பாக்ஸ் கூண்டுலேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறோம், புது கூண்டு மேலே வச்சிடறோம், சரிங்களா. புது கூண்டு மேலே வச்சிடறோம். அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் எடுக்கிறோம், புது கூண்டு மேலே வச்சிடறோம். இப்போ நான் வந்து பழைய பாக்ஸ் எடுத்து புது கூண்டு மேலே வச்சுருக்கோம், சரிங்களா. ஸோ இப்போ தெரியுதா, பழைய கூண்டு பாக்ஸ் எடுத்து புது கூண்டு மேலே நம்ம வச்சுருக்கோம். ஸோ புது கூண்டுலேருந்து 2 பாக்ஸ் இருக்குது. அதை எடுத்து நம்ம செட் பண்ணிக்குவோம். இதை எடுத்து இங்கே வச்சுக்குவோம். அதே மாதிரி இதை எடுத்து இங்கே வச்சுக்குவோம். புறாலாம் என்ன இறங்கலாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது தான், மேயிற டைமு இது மேலே இருக்குது. ஸோ இறங்கி அதாவது கூண்டுக்குள்ளே போய் அடைஞ்சிடும் கரெக்டாக. இந்த கதவு மட்டும் கொஞ்சம் புது கூண்டுனால கதவு மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ கதவு மட்டும் நம்ம வந்து ஏதாச்சும் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதவு மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இது பழைய கூண்டு, நீங்கள் பார்க்குறது புது கூண்டு. கதவு மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வந்து புது கதவுனால இதை எடுத்தால் கதவு ஓடிடுது, சரியா. அதை எடுத்தால் கதவு ஓடிடுது. இந்த கதவு ஜாயிண்ட்டுக்காண்டி வச்சுருக்கோம். இன்னும் புறாலாம் இறங்கினதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா. இன்னும் புறாலாம் இறங்கணும், ஓகேங்களா. இன்னும் புறாலாம் இறங்கினதுக்கப்புறம் ஒரு நீட்டாக ஒரு வீடியோ போடுறோம். இது எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சார். வீடியோ படி கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே புதுசு, அதான் புது கூண்டு இப்போ தான் இறங்கியிருக்கோம். அதனால் அப்படி தெரியுது. இன்னும் புறாக்களை போதுமே இது பாதி மேலே இருக்குது, பாதி இறங்கி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், சரிங்களா. இது எல்லாமே புதுசு, புறா வர்றதுக்காண்டி நம்ம அதெல்லாம் வச்சுருக்கோம். பார்ப்போம். இதில் உள்ளது பாதி இது எல்லாம் சிக்க வைக்க மாட்டேங்குது, முட்டையோட தான் சிக்க வைக்க மாட்டேங்குது. அதனால எடுத்து நான் வந்து இதில் மாற்றி வச்சுருக்கேன், புரியுதா. சாரி, இதில் மாற்றி வச்சுருக்கேன். இதில் என்ன காரணம்னா முட்டையும் இடலை சிக்க வைக்க மாட்டேங்குது, அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் இந்த புறாலாம் இன்னும் இந்த இது மேலே இருக்குது. இதெல்லாம் கீழே இறங்கினா தான் அதுக்கு